வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியான முறையில் வத்தல் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா கை வலிக்க கஞ்சி காய்ச்சவும் தேவையில்லை, நீங்கள் வெயிலில் போய் கஷ்டப்பட்டு புழியவும் தேவையில்லை. அதே சமயம் இந்த வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வத்தலை நீங்கள் பொரித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டப்பா காலி ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜவ்வரிசியை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு கடையில் வாங்கி வீட்டில் அரைச்சது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பச்சரிசி மாவும் ஜவ்வரிசி மாவும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து மிக்சர் ஜாரில் ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வத்தலில் பூண்டு சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து அடுப்பில் அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசிக்கும் சேர்த்து நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை திரும்பவும் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை இதில் கொட்டிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மாவு திரண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா கலந்து விட்டாச்சு, தண்ணியை நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த கரண்டியில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கலந்து வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. இப்போ கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசையணும். இப்போ உங்களுக்கு மாவு பார்க்கும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதே சமயம் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லாவே மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வத்தல் புழியறதுக்கு பார்த்திங்கன்னா முறுக்காச்சு தான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தேன் குழலாச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த குழலில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிடலாம். மாவு ஃபுல்லாக போடாமல் ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிற மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணியோ இல்லாட்டினா ஒரு தட்டோ போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ வத்தல் புழியறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய்லாம் எதுவுமே தேய்க்கலை, நனைச்சிட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை முறுக்கு மாதிரி ஒரு குழிலையும் தனித்தனியாக புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி புழியும் போது உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் நைட்டில் புழிஞ்சு ஃபேன் காற்றுல காய வச்சிட்டிங்கன்னா கூட காலையில் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா கூட வத்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிரும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் புழிஞ்சு முடிச்சுட்டேன். அடுத்த தட்டிலையும் இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கஞ்சி காய்ச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வெயிலில் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சு காய வச்சு எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் மாவே இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற வத்தல் தட்டை இதில் வச்சிடலாம். எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பிளேட்டை வைக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இட்லி பிளேட்டை வச்சதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளவே சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அது வேகிற கேப்பில் நம்ம இன்னொரு பிளேட்டில் கூட இந்த மாதிரி புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு சாப்பிட்ற தட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதில் இதே மாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம். இதுவுமே நல்லா சூப்பராக ஒட்டாமல் வரும். இந்த தட்டையும் பார்த்திங்கன்னா புழியறதுக்கு முன்னாடி லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வத்தலோட கலரை பார்க்கும்போதே மாவு நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சிடலாம்.
வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் காற்றுலேயே நல்லா காஞ்சிரும். அடுத்து பிளேட்டில் புழிஞ்சு வச்சுருக்கதை இதில் வச்சு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ இட்லி பிளேட்டில் இருந்து நமக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இது இட்லி பிளேட்டில் கூட ஒட்டாது, உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் போட்டு காய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பெரிய தாம்பல் தட்டில் போட்டு நீங்கள் காய வச்சிங்கனாலே சூப்பராக காஞ்சிரும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலையும் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த மாவுக்கு 2 பிளேட்டில் இந்த அளவுக்கு வத்தல் வந்திருக்குது. இதை பார்த்திங்கன்னா வாசலில் லைட்டாக ஒரு 2 மணி நேரம் வெயில் வரும். அந்த வெயிலில் தான் இதை வச்சுருக்கிறேன். இது நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் புழிஞ்ச வத்தல் சூப்பராக காஞ்சி அந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இது 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது. இப்போ எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வத்தல் பாருங்கள், போட்ட உடனே எந்த அளவுக்கு சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த வத்தல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், கீரையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் நான் சொல்லியிருக்கிற அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஈஸியாக குக்கரில் வத்தல் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அது எல்லாமே நல்லா ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. நிறைய பேர் போன வருஷம் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக வந்தது அப்படின்றதும் கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே நன்றி. இந்த வத்தலுமே ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவுமே சூப்பராக வரும். இதே மெத்தடில் அடுத்த நாள் முறுக்காச்சு, முறுக்காச்சில் போட்டு நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுவுமே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். போன வருஷம் குக்கரில் வத்தல் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த வருஷம் உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் வத்தல் எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவாக போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.